ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தரலாமா வாங்க. ஸோ என்னென்ன பண்ண போறேன் அப்படின்றது தெரியல. ஒன் பை ஒன்னா பார்த்தரலாமா? எல்லா காய்கறியும் எடுத்து வச்சிருக்கேன். பட் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியல. ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன பண்றேன்னு. ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க அம்மா கொஞ்சம் புளிக்குழம்பு வைக்கிறேன்னு கேட்டாங்க. சரி குட்டி குட்டி கத்திரிக்காவா அழகழகா இருந்தது. அத வந்துட்டு நான் புளிக்குழம்பு வைக்க போறேன். அதுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். இந்த குட்டி பாத்திரம் வந்து எங்க பாப்பாங்களுக்கு விளையாடுறதுக்கு வாங்கி குடுத்தது. சரி அது சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் பாட்டு போட்டுட்டு ஆடிட்டு இருந்தேன். பழைய பாட்டா போட்டிருந்தாங்க. நெறைய பாட்டு. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, "சங்கத் தங்கிலி மின்னும் பைங்கிளி காட்டானே பொங்கியதோ." ஸோ அந்த சாங் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே ஆடிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வெட்டி வச்சு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் சுடு தண்ணிய வச்சு சோயாவ வந்து சுடு தண்ணில போட்டு எடுத்தாச்சு. இப்ப வந்து நான் சோயா செஞ்சு முடிச்சுட்டேன். கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சம் சிக்கன் பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அவ்வளோதான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நெறைய எண்ணெய்லாம் இல்லாம சிம்பிளா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்ச பூசணிக்காய் கூட்டு வந்து வச்சிருந்தேன். இப்ப என்னென்ன நம்ம பிளேட்ல இருக்குன்னு பார்த்துருவோமா? வாங்க. காலையில வந்துட்டு பாலக்கீரை பொரியல் வந்து பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லி அத கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, அப்புறம் மஞ்ச பூசணிக்கா, அதுக்கப்புறம் சோயாவும், குடமிளகா எல்லாம் போட்டு எண்ணெய் இல்லாம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 கேரட் எடுத்து சாப்பிட்டுருக்கேன். அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். உங்க வீட்ல என்ன லஞ்ச் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பாய். லவ் யூ ஸோ மச். ஹேப்பியா இருங்க. சேஃபா இருங்க.